வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்சி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டன் ஆல் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஹார்ட் மோட் கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி இருந்தால் கூட உங்களுக்காக ப்ளே பண்ண வந்திருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஹார்ட் மோட் ப்ளே பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்காக ப்ளே பண்ண வந்திருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அப்படி தான் கூட ப்ளே பண்ண வந்திருக்கேன். சரி, ஓகே. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஹார்ட் மோட், அதுவும் 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன் கேமை. எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதை 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். சரி, இப்போ ஓகே. அதுக்காக ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் ஒன்று போட்டுருங்க. பெல் பட்டன் ஆளில் கொடுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ எனக்கு மறக்காமல் வந்துடும். சரி, ஓகே. இப்போ அது தட்டி விட்டு இங்கே வந்து நின்றுக்கலாம். கிராண்ட்பா போயிட்டான். இப்போ கிராணி போனோம். அதுதான் கிராணி போயிடுச்சு, அவ்வளோதான் கிளியர். இப்போ போகலாம் மேலே. இப்போ கன்னு எங்கே வச்சுமாங்கன்னா வந்து எனக்கு லோட் அவுட்டில் எல்லாம் தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டக் டேப் இருக்கும். ஸ்டன் கன் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மேலே ட்ராயில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா லோட் அவுட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 3 லோட் அவுட்ஸ் இருக்குது. அந்த லோட் அவுட்ஸில் ஃபஸ்ட் லோட் அவுட் இது. நீங்கள் கேம் ஏற்றி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் அவுட் தான். பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஸ்கேப் பண்ணிடலாம். இப்போ கிராணி வந்துச்சு. ஓகே, இப்போ கிராணி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அவ்வளோதான், கிராணி வந்துச்சு. கொஞ்சம் அப்டேட் எதுவும் பண்ணியிருக்க மாதிரி நினைக்கிறேன். கேமில் எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் இந்த மாதிரி ஷைன்லாம் ஆகாது. 30 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு கிராண்ட்பா வர வருவான். இப்போ அவனை ஃபஸ்ட்டு போடணும். அவன் ஃபஸ்ட்டு போடணும். பார்த்தா எங்கே இருக்கானே தெரியல இந்த பையன். கிராணி அதுக்குள்ளே வந்துடும் போல். சரி, இப்போதைக்கு இதை கீழே போட்டு இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். ஏன்னா தேடி இருந்தால் வேலைக்கு ஆகாது. கடைசி நேரத்தில் இதை ஓப்பன் பண்ணி தேடி இருந்தேன்னா அதுக்குள்ளே லேட் ஆகிடும். இப்போ கிராண்ட்பா வந்தானா கொஞ்சம் இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்து ஓப்பன் பண்ணிடுவேன். சீக்கிரம் வாடா. அவ்வளோதான், தூக்கி ஓரம் போடலான்னு பார்த்தா கிராணி வந்துடும். ஃபஸ்ட்டு இவனை தள்ளி விட்டுடலாம். இந்த சைடு தள்ளி விட்டு டப்புன்னு குனிஞ்சு டமாலும் இதை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், எடுத்துகிட்டு கன் எடுத்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸியான மெத்தடு. இப்போது அவன் இதுவும் ஆகிடுவான், பேர் என்ன, ரீஸ்பான் ஆகிடுவான். அதுக்குள்ளே நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி மேலே தூக்கி போட்டு இங்கே டோர் ஹேண்டில் இருக்கும், இது எடுத்துடலாம். ரீஸ்பான் ஆகிடுவான். அதுக்குள்ளே நம்ம டோர் ஹேண்டில் கீழே போட்டுடலாம். அதுக்குள்ளே டோர் ஹேண்டில் இங்கே போட்டுட்டு வந்துடலாம். டோர் ஹேண்டில் அதுக்குள்ளே ஆனால் ஒருத்தர் ஸ்பான் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இங்கே எதுவுமே இருக்காது. எப்போவுமே இருந்தால் இதுதான் இருக்கும். டோர் லாக்கு தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஐயோ, கிராண்ட்பா வந்துட்டான். ஐயோ, இப்போ கிராண்ட்பா வர பின்னாடி தொத்தின்னு வரேனே. இப்போ சின்ன எந்த சைடு போகிறது? சரி, இப்படி போகலாம். சரி, இப்படி போனால் கிராணி வர எங்கே இருக்குன்னு தெரியல. பார்த்து தான் போகணும் மேலே. கிராணி வந்துச்சு. கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் எங்கே நின்றுருக்கான்னு தெரியலையே. அவன் அந்த பையன் எங்கே நின்றுக்கிறான்னு தெரியல. கிராணி வர வந்துச்சு. கிராண்ட்பா வந்துட்டான். சீக்கிரம் குனி. அப்பாடி, தப்பிச்சேன். இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்கிறதுக்கு இங்கே போட்டு கிராண்டிங் வர வச்சிடலாம். அவ்வளோதான், 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ வெயிட் பண்ணி நம்ம போகலாம், பிரச்சனையே இல்லை. இது வேறு ரொம்ப நேரம் இதுங்க ரெண்டும் போகிறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகலான்னு பார்த்தா இது ரெண்டும் நின்றுக்குது. சீக்கிரம் போ. அவ்வளோதான், போயிடுச்சு. கிராணி போயிடுச்சு. சரி, இப்போ போகலாம். பொறுமையாக. அவன் அவன் இருக்கானே, அவன் பெல்லு டப்புன்னு அடிச்சு விட்ருவான். சொல்ல முடியாது. நம்ம இங்கே பக்கத்தில் இருந்தால் டப்புன்னு பெல் அடிச்சு விட்ருவான். அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிடணும். பெல் அடிச்சு விட்டானா கிராணி டப்புன்னு கிட்ட வந்துடும். யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ, இவர் வந்து ஐயோ மாட்டினேனே. ஓஸ் சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 3 நாள் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அவுட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. 3 நாள் இருக்குது. சரி, இப்போ போயிட்டு திரும்பி அதே நம்ம இதை போட்டு விட்டுலாம். ட்ராப்பில் திரும்பி மாட்டி விட்டுறலாம். திரும்பி போயிட்டு பொறி வச்சுட்டு வந்துடலாம். பொறி அவ்வளோதான். ஓகே, 1 2 அவ்வளோதான். இப்போ போகலாம். கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ போகலாம். சீக்கிரம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அதை வெயிட் பண்ணால் 2 பேரும் போயிடுவாங்க. மேலே போய்ட்டு கன் எடுத்துட்டு ரெடி ஆகிடலாம்.
சீக்கிரம் கிராணி. அவ்வளோதான், ரூட் கிளியர். இப்போ போகலாம். இப்போ மேலே போயிட்டு கன் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, கன் எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஐயோ, கன் எங்கே போட்டேன்? அதோ இருக்குது. ஓகே, அப்படியே போகலாம், பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கன்னு கையில் இருக்கட்டும். இங்கே வைக்கலாம். சவுண்டு போட்டிங்க வருவாங்க, அதுக்குள்ளே பார்த்து நான் இந்த இது க்ரோபார் எடுத்தாங்க போட்டுறோம் ஒருத்தில். சீக்கிரம். அவ்வளோதான், கன்று ரெடியாக இருக்கட்டும். என்ன இது கிராணி, இது இப்படி வருது அப்படி போகுது, இப்படி வருது அப்படி போகுது, என்ன கதைன்னு தெரியல. இது சிரிப்பாக வச்சுருக்கிறாங்க கேமில். சரி, இப்போ இங்கே நின்றுட்டுருக்கு கிராணி, நல்லா தெரியுதுங்க கிளியராக. இந்த கன்னை இங்கே தூக்கி போடு. டக்க 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 டக்குன்னு வந்துச்சு. ஐயோ, பெனிட்ரேட் ஆகி அங்கே போயிடுச்சு, பெனிட்ரேட் ஆகி அங்கே போயிடுச்சு. சோ சச்சா, போனால் அடி விழுமே, கன்ஃபார்மாக விழுமே அடி. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இதை இங்கே போட்டுட்டு, ஐயோ இந்த மொட்டை வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. சொட்டை மொட்டை 2 பேரும் எங்கே இருக்கான்னு தெரியல. சவுண்டு வேறு போட்டேன், இப்போ வந்திருக்குமே, காணோம், எங்கன்னு தெரில. சரி, போய்ட்டு ஆமோ எடுத்துடலாம், கன்னோட ஆமோ எடுத்துடலாம் டப்புன்னு. கன்ஃபார்மாக கிராணி கீழே தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம இவனை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இவனை டமாலில் போட்டுடலாம், கன் வச்சு, ஸ்டன் கன் வச்சு. சவுடா, அவ்வளோதான். டப்புன்னு லோட் பண்ணிட்டுருந்தான். கிராணி எங்கேருந்து வேணால் வரும், டப்புன்னு வரும், சொல்ல முடியாது. எந்த செல்லேருந்து வரோன்னே தெரியாது. வந்துச்சு சொன்ன மாதிரி, போயிட்டு வா. அவ்வளோதான், முடிஞ்சுது, கிளம்பு. இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போயிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணோம், 2 கட்டையை உடச்சிடணும். அதுக்கு முன்னாடி நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது இங்கே போட்டு விட்டால் தான் இப்போ அது கீழே போவோம். இப்போ நான் கன்று வேறு இது பண்ணோம், கன் வேறு போயிட்டுக்கணும். அதுக்குள்ளே யாராவது ரீஸ்பான் ஆகிடுவாங்க. இந்த கிராண்ட்பா ரீஸ்பான் ஆகிட்டான். கன் எடுத்துறேன், அவ்வளோதான், கன் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ கீழே போகலாம் தைரியமாக. இதை ஓப்பன் பண்ணிகிட்டே போகலாம், ஏன்னா அப்படி போனால் கன்ஃபார்மாக அடி விடும். கரெக்டாக கிராண்ட்பா உள்ளே இருந்தாலும் இருக்க வாய்ப்பு உண்டு, எப்போவுமே அங்கே அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போது கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியல. கீழே தான் சவுண்டு கேட்குற மாதிரி இது கிராண்ட்பா சவுண்டு. அதோ வந்துட்டான் டமால். அவ்வளோதான். இப்போ கிராணி கரெக்டாக 30 செகண்ட் கிடச்சிருக்கு. வெப்பனுக்கு இருந்ததுன்னா இது 1 மினிட் கொடுப்பாங்க. வெப்பன் இது இந்த ஷார்ட் கன். இப்போ நமக்கு ஷார்ட் கன் தேவையில்லை, நம்ம ஷார்ட் கன் எல்லாமே முடிக்கலாம். சரி, ஓகே, இப்போது இது வேறு இந்த நேரத்தில் க்ரோபார் எடு. 2 பேரும் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஸ்பான் ஆகிடுவாங்க தெரியலையா. கரெக்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது, 10 செகண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. அதுக்குள்ளே இந்த கட்டையை தூட்டலாம். 1 2 மேலே போய் ஒரு கட்டையை எடுக்கணும். இப்போ யார் வரப்போகிறான்னு தெரியல. டப்புன்னு சடனாக கிராண்ட்பா தான் வருவான்னு நினைக்கிறேன். கன் எங்கே போட்டேன்னு தெரியல. கன்று தோ இருக்குது. கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரில. டமாலும் தச்சிருவானுங்க, சொல்ல முடியாது. ஆஹா அப்படின்னு வருவான் டப்புன்னு. இதோ கிராணி வந்துச்சு, டமால். இப்போ கிராண்ட்பா கீழேருந்து வருவானா இல்லை மேலே இன்ச்சிலேருந்து சுற்றிட்டு வருவானான்னு தெரில. நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துருக்கான். என் கிராணி மேலே கை வச்சிட்டியாவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் பையன். சரி விடு. சரி, ஓகே, இப்போ இந்த இது உடச்சி பார்க்கலாம். உள்ளே கன்ஃபார்மாக இதாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நான் நிறைய வாட்டி நான் இது ப்ளே பண்ணியிருக்கேன், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சரி, ஓகே, இது தூக்கி போட்டல. இப்போதைக்கு இது தேவையில்லை. கிராண்ட்பா ஸ்பான் ஆகிட்டான், ரீஸ்பான் ஆகிட்டான். சரி, இப்போ கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். இந்த பெட்லாக்கியை கொஞ்சம் இங்கே கீழே போட்டுடலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே போட்டாச்சு. ஓகே, இந்த கன்னு அவ்வளோதான். இப்போது கிராணியா கிராண்ட்பாவா 2 பேரில் யார் வராங்கன்னு பார்க்கலாம். கிராணி தான் ஃபஸ்ட்டு, கிராணி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். கிராண்ட்பா எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. எந்த சேர்ந்து வருவானே தெரியவன். ஆஹா அப்படின்னு வருவான் டப்புன்னு. மேலே ஹேண்ட் வீல் வேறு இருக்குது, அது வேறு எடுக்கணும். இதில் நம்ம ஷார்ட் கன் எல்லாம் எஸ்கேப் பண்ணியிருப்போம், ஏன்னா ஷார்ட் கன் எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே பெரும் இதுவாகிடும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதை எடுத்து இப்படி கீப் போட்டு அதெல்லாம் ரொம்ப நேரம். அதனால் வந்து நான் அது இல்லாமல் இது பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்த சவுண்டு கேட்டு யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஷூ சத்தம் கேட்குது, யாரோ வராங்க.
யாரோ வராங்க. கிராண்டியா கிராண்ட்பான்னு தெரில. கன்ஃபார்மாக கிராண்டி தான் நினைக்கிறேன். இந்த கன்னுக்கு போட்டு இது பண்ணலாம். அப்போ வருவாங்க. 2 பேர் 2 சைடில் வந்தாங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. கன்ஃபார்மாக இப்போ ஒருத்தர் தான் வர மாதிரி எனக்கு கேட்குது. இப்போது இன்னொருத்தர் கீழே போயிட்ட மாதிரி கேட்குது. இதோ சொன்ன மாதிரி கிராணி வந்துச்சு. கிராண்ட்பா வேறு சைட்லேருந்து வருவான். இப்படி வரமாட்டான் கன்ஃபார்மாக. ஒரே சைடில் 2 பேர் வந்தால் இது சுற்றுன்னு சொல்லிட்டு வேறு சைட்லேருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. சரி ஓகே, இப்போ கிராணி போட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா எங்கே அவள் சீக்கிரமாக வந்தானா டைம் கீப்பப் பண்ண மாட்டேங்கிறாங்க 2 பேரும். இதோ சொன்னமாக வந்துட்டான் டமால். டே சீக்கிரம்டா எனக்கு இதை லோட் பண்ணி வச்சிரு. அவ்வளோதான். இப்போ இது ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே போய் போட்டு வரணும். அப்படியே கீழே எடுத்துகிட்டு போனால் கன்ஃபார்மாக ஒருத்தர் ஸ்பான் ஆகி நம்மளை டமாலில் மண்டியில் வச்சுருவாங்க. அதனால் வந்து ஒரு ஐடியாவோட பண்ணோம். இப்போ இந்த இதை வந்து கீழே போட்டலாம். இந்த கன் எங்கே ஸ்டன் கன், அதுக்குள்ளே கிராணி ஸ்பான் ஆகிடுச்சு. ஏன் தான் இந்த கேமில் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. நடுவில் இது பண்ணுறானுங்க. சரி ஓகே. இப்போ இதை விட்டுட்டு உள்ள ரெஞ்ச் இருக்கும், ரெஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ ரெஞ்சை வச்சு ஒரு வேலை இருக்குது, அதனால தான் இப்போ ரெஞ்ச் எடுத்தேன். சரி இப்போ ரெஞ்ச் எடுத்துகிற அப்படியே இது போயிடலாம். கீழே கிராண்ட்பா வருவான். ஆஹா அப்படின்னு வருவான். இல்லையா, அவன் பார்க்க கூட இல்லை கைஸ். டமாலில் பின்னாலேருந்து சுட்டுட்டு இந்த இதை எடுத்துடலாம். புல்லட் அவ்வளோதான். எதாச்சு கீழே போட்டுரு. பேட்லாக்கி கீழே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அது ஓப்பன் பண்ணிட்டேன்னா இல்லைன்னு தெரில. பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி இந்த ரெஞ்ச் எடுத்துக்கலாம். ரெஞ்ச் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். கீழே போய்ட்டு இந்த இடம் இருக்கும்ல, இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பெட்லாக்கி கீழே இருக்கட்டும். சரி ஓகே. இப்போது இந்த கன்று எங்கே போட்டேன்னு மறந்து போச்சு. அதுக்குள்ளே கன்று கன்ஃபார்மாக மேலே தான் போட்டிருப்பேன். ஐயோ கிராணி வந்தாச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் 2 days ரிமைனிங் 2 days இருக்குது நம்மளுக்கு. இந்த நாளோட சேர்த்து 3 நாள் இருக்குது. பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். சரி ஓகே. இப்போ 3rd day கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணோம். ஏன்னா இன்னும் 2 நாள் அடி வாங்கினா செத்து போய்டும். கொஞ்சம் பார்த்து தான் விளாட்ணும். சரி ஓகே. இப்போது அப்படியே இது போட்டுடலாம். ட்ராப் ஆன் பண்ணி விட்டுறலாம். டமால் சவுண்ட் கேட்கும். 2 பேரும் வருவாங்க. கீழே வந்தோடனே டப்புன்னு மேலே ஓடி போயிட வேண்டியதான். சரி கொஞ்சம் பார்த்து தான் போனோம். 2 பேரில் இப்போ யாராவது ஒருத்தர் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்க்கலாம். கிராண்ட்பா வந்துருக்கான் இந்த வாட்டி. கிராணி சீக்கிரம் வா. அவ்வளோதான், கிளியர். போகலாம், மேலே போகலாம். இந்த கன்னை ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சுக்கலாம். கன் எங்கே இருக்குதுன்னு தெரில கரெக்டாக. கன் இதோ இருக்குது. ஓகே. இப்போ அதை கீழே தள்ளி விட்டோன்னா ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி கிராணி வந்துருச்சு, பரவாயில்ல. சீக்கிரம் கிராணி வா. டமால். கிராண்ட்பா வருவான். இப்போது அவன் கீழே தான் இருக்கான். இப்போ தான் போட்டு அந்த இது ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவனை போட்டுட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். வாடா. டமால் தூக்கி போடு. பெட்லாக் கேடு. அவ்வளோதான் கைஸ். போயிட்டு இந்த ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. தூக்கி போடு. இதுக்கப்புறமா இது தேவையில்லை. இந்த கன்னை திரும்ப நம்ம இந்த சைடு போகலாம். எந்த நேரத்தில் வேணால் 2 பேரில் யாரோ ஒருத்தனா ரீச் பண்ணிடுவாங்க. இப்போ ஹேண்ட் வீல் கீழே போய் போட்டுடலாம். ஏன்னா வந்து இது கன்னையும் கீழே போட்டுடலாம். ஏன்னா ஹேண்ட் வீல் எடுத்து போய் கீழே போய் போட போகிறேன். போடும்போது யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. அதனால் அதை கீழே முன்னாடியே போட்டுடலாம். சரி இப்போ அது போட்டாச்சு. இப்போ கிராணி ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்படி இறங்கிடலாம். ஏன்னா அப்படி இறங்கினா வந்து அதுக்குள்ளே பின்னாடி நச்சிரும். சரி இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு சுற்றி விட்டாச்சு. சரி இப்போ இந்த கன்னெடு. அவ்வளோதான், கன்னு தாச்சு. இப்போ சவுண்டு போட்டு இங்கே கிராணி வர வச்சிடலாம். சீக்கிரமா கிராணி சீக்கிரமா. டைம் ஆகுதுவா. சீக்கிரமா எஸ்கேப் பண்ணுவா. சீக்கிரமா கிராணி சீக்கிரமா. கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு தள்ளி போட்டு பார்க்கலாம். இங்கே கீழே போட்டு பார்க்கலாம். ஏன்னா அங்கே போட்டால் கேட்கல போல ஒழுங்கா. கீழே போட்டு பார்க்கலாம். வந்திருக்கணுமே இந்த சவுண்டுக்கு. என்ன இன்னும் வரலையா இந்த சவுண்டுக்கு? கேட்கவே இல்லையா இந்த சவுண்டுக்கு? எங்கே போச்சு தெரியல கிராணி. சவுண்டே காணுமே. வந்துச்சு. இந்த டமால். அவ்வளோதான். கிராண்ட்பா வரமாட்டான் கொஞ்ச நேரத்துக்கு. அவன் வேறு எங்கேயா சுற்றின்னு இருப்பான்.
ட்ராப் வேறு வச்சுக்கிது. இது வேறு ட்ராப் எடுத்து விட்டு இந்த கன் எடுத்துக்கலாம். கிராண்ட் பா எங்கே தானே வருவான் சொல்ல முடியாது. வந்துட்டான். கடைசியாக அவங்க 2 பேரும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கன்னை தூக்கி போட்டு வந்தேன். சரி கன்னை கையில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனால் கொடுத்துருக்கோம். அப்போ தான் நான் ஒரு வீடியோ எனக்கு மறக்காமல் வந்துடும். இன்னும் நம்ம ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைப் போயிடுவோம். அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்படியே நம்ம வந்து 1K ரீச் பண்ணோம். உங்ககிட்ட இருக்க தான் சப்போர்ட்டு. இந்த வீடியோவில் தான் கைஸ். பாய் கைஸ். இந்த வீடியோ சந்திக்க முடியும்.